மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். செல்லும் பாதை சரியாக இருக்கின்ற பொழுது வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம் பாசத்திற்குரிய அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் தமிழ் ஜோஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், உங்களுடைய அன்பு, கண்டிப்பாக மக்களுடைய அன்பு, வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கேன். நிச்சயமாக ஃபாதர். ரொம்ப சிறப்பாக நம்ம கிறிஸ்து பிறப்பு அப்படியே நெருங்கிட்டு இருக்கிறோம். திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இன்றைக்கி நம்ம அடி எடுத்து வச்சுருக்கிறோம். இன்னும் ஒரு 10 நாளில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லோரும் தயாராகிட்டு இருப்பாங்க. நம்ம நிகழ்ச்சிகள் வாயிலாக நம்ம தயாராகிட்டே இருக்கோம். ஒரு சிறப்பான பணிகள் அப்படியே எவ்வளோ நிறையா பணிகள் இருந்தாலும் அப்படியே ஒரு மகிழ்ச்சியோடய போயிட்டுருக்குது. உங்களுடைய அலுவலக பணிகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஃபாதர்? வழக்கம் போல தான்மா. நமக்கு என்ன வேலை, நிறைய பேர் வந்து சில சமயத்தில் ஃபாதர் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்க நான் சொல்கிறேங்க. என்னப்பா பிஸியாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. தெரியலம்மா, வேலையாக இருக்கிறேன், அவ்வளோதான் தெரியும். பிஸி அதை அந்த வார்த்தைக்கு வந்து எனக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. பிஸினா என்ன சொல்கிறது? என்ன பிஸினா என்ன? நமக்கு வந்து வேலை, கடவுள் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, அந்த வேலையை செய்கிறோம், அவ்வளோதான். இதில் வந்து நான் பிஸின்னு வந்து நான் சொல்கிறதுக்கு என்னம்மா இருக்குது? ஒன்றுமே இல்லை. என்ன ஆஃபீஸில் பாய் போட்டோ இல்லை ரூமில் போய் நான் தூங்குறது கிடையாதுமா. காலையில் எழுந்திரிச்சேன்னா திருப்பி நைட்டு தான் தூங்க போவேன் ரூமுக்கே. ஆமாம், இடையில ரூமுக்கு வந்து போகிறதா ஞாபகமே இல்லை. மத்தியானம் சாப்பிட போவோம், திருப்பி கீழே வந்து உட்காந்து வேலை செய்கிறோம். சாயந்தரம் வந்து திருப்பி ஒரு 6-7 மணி ஆகும். சில சமயத்தில் 8 மணி ஆகும். ஜெபமாலையை முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட போயிட்டு அப்புறம் திருப்பியும் ஒரு 9, 10 மணி 10:30க்கு மேலே ரூமுக்கு போகிறது தான். திருப்பியும் காலையில் 7 மணி 7:30க்கு ரூம் விட்டு வெளியே வர்றது தான். 7 மணிக்கு திருப்பியும் 10 மணிக்கு. இதுதான் லைஃப். எல்லாம் நான் மட்டும் இல்லை, அடைக்கலமாக இருக்கட்டும், ஜெனிதா இருக்கட்டும், மரியானா இருக்கட்டும், பவுலாவாக இருக்கட்டும், எல்லோரும் அப்படி தான் வேலை செய்கிறாங்க. ஸ்டாஃபும் அப்படி தான் எல்லோரும் வேலை செய்கிறாங்க. அதனால் இதில் பிஸின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு வந்து தெரியல. நீங்கள் வேணால் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நாங்கள் வந்து எப்பவும் எங்களுக்கு இருக்கிற வேலையில் செய்கிறோம், அவ்வளோதான். நிச்சயம். இதில் என்கிட்ட கூட யாராவது சிலர் வந்து தொலைபேசியில் இல்லை நேரில் பார்க்கும்போதோ ஆஃபீஸ்க்கு வந்தால் ஃபாதர் எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க, எப்போ பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுங்கள். நீங்கள் எப்போனாலும் வாங்க, வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு மட்டும் வாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சில நேரங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வேலையோடு தான் இருப்பாங்க. நீங்கள் எப்போனாலும் வந்து என்ன பண்ணலாம், தான் பார்க்கலாம், அவ்வளோதான். யார் இருந்தாலும் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வந்து எந்த பிரச்சனை இல்லை. மாதா தொலைக்காட்சிக்கு நீங்கள் வரவங்க வந்து, ஆனால் என்ன நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், வரதுக்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் கீழே ரிசப்ஷனில் ஃபாதர் இருக்கிறாங்களா இல்லையா, வந்தால் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து சீலிக்கிட்ட அனுப்புவாங்க. சீலி சொல்லிடுவாங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களே நாங்கள் இங்கே இருந்தால், யார் வந்தாலும் எங்கேருந்து வந்தாலும் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் அவர்களை சந்திக்கிறோம். கண்டிப்பாக. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மணிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வந்தால், இல்லை ஒரு 12:30க்கு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வெறும் அனுப்ப மாட்டோம். மத்தியானம் சாப்பிட வச்சு தான் அனுப்புவோம். அதனால் ஒரு திடீர்னு ஒரு 100 பேர் உதவி சோறு போடுங்கனாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு SS பிரியாணி இருக்கிறாரு, எல்லாருக்கும் உடனே ரெடி பண்ணிடலாம். ஆனால் தகவல் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு வந்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. யாரையும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சந்திக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கடிதங்கள் வாயிலாக சந்திக்கிறதுக்கு அன்பர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஸோ நல்ல நேரம் அப்படியே கடிதங்களுக்குள்ளே போயிடும். ஸோ இன்றைக்கி முதல் கடிதம் வந்து KGF காட்டுமாதா கோவில், அங்கேருந்து ஸ்டெல்லா அலெக்சாண்டர் அப்படிங்கிறவங்க. பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஸ்டெல்லா. காட் இஸ் கிரேட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பும் பாசமும் மிகுந்த எங்கள் அன்பு ஆயர்களுக்கும், எங்களை அருமை தந்தையர்கள் வானதூதர்களைப் போல உலாவி வரும், எங்களை கண்மணியைப் போல காத்து கொண்டு வரும் எங்கள் பொக்கிஷங்களாக இருக்கும் அருமையான தந்தையர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் மனம் நிறைந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நட்சத்திரங்களாக உங்கள் கூடவே உலா வந்து கொண்டிருக்கும் என் மாதா குடும்பத்தை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான வாழ்த்துக்களும் ஜபங்களும். தந்தை பவுலா ஜெயக்குமார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருடைய பிறந்தநாள் டேட் போட்டு வாழ்த்துக்கள். அதோட தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் முடிஞ்சிருச்சு. அந்த டேட் 24/10/24 அப்படின்னு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு என்னுடைய அன்பான பாசமான இனிமையான ஒளிமயமான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. கடவுள் உங்களுக்கு உடல் உள்ளம் நல்ல சுகத்தோடு மன நிறைவோடு வாழவும் நீண்ட ஆயுளையும்
உங்கள் உள்ளத்தின் ஆசைகளை நிறைவேற்ற ஆண்டவரிடமும் மாதாவிடமும் வேண்டிக் கொள்கிறேன். உங்களை எங்களுக்கு தியாகம் செய்த உங்கள் பெற்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் வரவு எல்லாம் நம் மாதா சேனலுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் தந்தையே. உங்களைப் போல் நல்ல தந்தையர்கள் கிடைக்க நாங்கள் என்ன தவம் செய்தோமோ. தந்தையே, தந்தை பவுலா ஜெயக்குமாருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடுங்கள். இப்போ உடனே போய் சொல்லிடுங்க. பொலிவு பெற்று வரும் நம் மாதா சேனல். தந்தையே, நமது மாதா சேனலில் வரும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அருமையாகவும் கருத்துள்ளதாகவும் இருக்கிறது. காலை கடவுள் வணக்கத்தில் தமிழ்ஜோ சகோதரர், சகோதரிகள் கல்பனா, யமுனா, திவ்யா, வேளாங்கண்ணி, சகோதரர்கள் சரத், பிலிப், ஆண்டோ இவர்கள் ஒவ்வொரு நேரத்திற்கு வருகிறார்கள். ஒவ்வொருவரும் வரும்போது சொல்லும் கதைகளும் கருத்துள்ள பேச்சுக்களும் மிக அருமை அருமை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கிறது. அதில் சொல்லும் கதைகளும் கருத்துக்களும் நம் வாழ்க்கைக்கு தேவையில் இருக்கிறது. என்ன வேலை இருந்தாலும் அதை பார்க்காவிட்டாலும் காதில் கேட்டுக்கொண்டே கேட்பேன். சப்போஸ் கரண்ட் ஆஃப் ஆகிவிட்டால் மதியம் பார்த்து கொள்வேன். அதையெல்லாம் பார்த்து விட்டால் மனசு கொஞ்சம் நிம்மதி தந்தையே. இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து விடுங்கள். அதில் சில நிகழ்ச்சிகள் பழையது என்றாலும் புதியதாக வந்திருக்கும் நிகழ்வும் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அதில் கதைகள் 1000 சொல்லும் நம் தந்தை சேவியர் அந்தோணி சொல்லும் பாவனையும் வித்தியாசமான முறையில் சொல்லும் கதைகளும் மிகவும் அருமையாகவும் கருத்துள்ளதாகவும் உள்ளது. அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். நம் ஆயர் சிங்கராயரின் வாழ்வின் வழிகாட்டி. அதில் சொல்லும் ஒவ்வொரு கருத்தும் உண்மையில் நடந்த நிகழ்வுகளை சொல்கிறார். அவர் சொல்லும்போது நம் வாழ்க்கைக்கு ஒத்துப்போகிறது. அதுவும் கடைசியில் நமக்கு கொடுக்கும் வாழ்த்துக்கள் மனதிற்கு நிறைவை தருகிறது. அவருக்கும் நன்றி. மேலும் தந்தை ராஜாமணி அவர்களின் இந்தியராகிய நாம் என்ற நிகழ்வுகளில் கூட நாட்டு சட்டத்தை பற்றி சொல்லும் விதம் மிகவும் அழகாக இருக்கிறது. அதிலும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். என்னவென்றால், நம் குடும்ப வாழ்க்கை மட்டுமின்றி இருந்துவிடக்கூடாது. நம் நாட்டை பற்றி அக்கறை கொள்ள வேண்டும். நம் நாட்டிற்கு ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் நம் கண்ணெதிரில் இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்தாலே போதும். அதுவே நம் நாட்டிற்கு செய்யும் உதவி. அவருக்கு நன்றி. மேலும் உழவும் உயர்வும் இந்த தொடரை நடத்தி வரும் சகோதரர் செபாஸ்டின் பிரிட்டோராஜ் அவர்கள் பயிர் எப்படி செய்வது, அதற்கு என்ன செய்ய வேண்டும், எந்த தொழில் செய்தால் பலன் கிடைக்கும், பொருள் கிட்டும் வரை ஒரு கருத்துக்களை மிக அழகாகவும் தெளிவாகவும் சொல்லுகிறார். இதில் பயிர் தொழில் செய்யும் ஒவ்வொரு மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக நிச்சயமாக இருக்கும். இன்னும் வேறு நிகழ்வுகளும் இருக்கிறது தந்தையே. அதை மறு கடிதத்தில் எழுதுகிறேன். புதிய தந்தையர்கள். மேலும் தந்தையை புதியதாக நம் மாதா குடும்பத்தில் புதிய தந்தையர்களாக வந்திருக்கும் நம் அருமை தந்தை பவுலா ஜெயக்குமாருக்கும் தந்தை ஜெனித் சேகர் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் செய்யும் பணியும் மிகச் சிறப்பாகவும் அருமையாகவும் உள்ளது. மேலும் நானும் இந்த ஷெம்மா இஸ்ரேலை கேள் போட்டியில் கலந்து கொண்டிருந்தேன் தந்தையே. பிழை இருப்பின் மன்னிக்கவும். தொடரும் என் கடிதம். நன்றி. இப்படிக்கு உங்கள் பாசமான ஸ்டெல்லா அலெக்சாண்டர், காட்டு மாதா கோவில். ஸ்டெல்லா அலெக்சாண்டர் சகோதரி, காட்டு மாதா கோயில், கேஜிஎஃப், இல்லைங்களா? கண்டிப்பாக. அதனால் நீங்கள் அடிக்கடி கடிதம் எழுதுவீங்க. ஆனால் உங்கள் கடிதம் எப்பொழுதுமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த ஒரு 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 பாசத்திற்கான ஒரு தேடல் அந்த கடிதத்தில் நான் பார்க்குறேன். எல்லாத்தையும் இங்கே இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப பாசமாக நேசமாக அதை நீங்கள் அந்த கடிதத்தில் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து உண்மையிலே மனசுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது மனசில் ஒரு கஷ்டம் இருந்தால் கூட, நம்மளை இப்படியெல்லாம் வந்து அன்பு செய்கிறாங்க, பாசம் காட்டுறாங்க, நேசம் காட்டுறாங்க, லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கல. இதை விட நமக்கு பெரிய உற்சாகம் இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லை. அதனால் நீங்களாம் அவ்வளோ தூரத்துக்கு எங்களை உற்சாகப்படுத்துகிறீங்க. அதனால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கடவுளுக்காகவும் மக்களாகிய உங்களுக்காகவும் உழைப்பதில் நாங்கள் நிறைவை காண்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப சிறப்பான கடிதம். குறிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இந்த கடவுள் வணக்க நிகழ்ச்சியை குறித்து சொன்னீங்க. ஆக்சுவலாக இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியுமா என்னன்னு தெரில. மாதா தொலைக்காட்சியில் என்னுடைய யூடியூப் பார்த்திங்கன்னா மாதா டிவியுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே மாதா டிவி லைவ், மாதா டிவி மியூசிக்கு, மாதா டிவி கிட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 யூடியூப் சேனல் இருக்குது. இந்த மாதா டிவி லைவில் இப்போ சமீபமாக நாங்கள் என்ன செஞ்சோன்னா இந்த கடவுள் வணக்க நிகழ்வை வந்து நேரலையாக அதுலேயும் நம்ம வந்து ஒளிபரப்புகிறாங்க. அப்போ நீங்கள் காலையில் பார்க்க முடியலன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இன்றைக்கி உள்ளதை நேற்று உள்ளதெல்லாம் வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய மாதா டிவி லைவை போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே போட்டோடனே உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துடும். நீங்கள் போட்டிங்கன்னா அந்த என்னமோ பெல்லுன்னு ஒவ்வொரு நாளும் தொடக்கத்திலேயுமே அந்த லைவ் நேரலை தொடங்குவதற்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னதாகவே இப்படி நேரலை இருக்குது அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணணும். தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பாருங்கள், பெரிய ஸ்க்ரீனில், இல்லை உங்களுடைய அலைபேசியில் அல்லது மொபைலில் நீங்கள் எப்போ வேணாலும் பாருங்கள்.
இல்லை பார்க்க தவிர நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, சரி இது எப்படி தான் பேசுகிறாங்கன்னு பார்க்கணுன்னா, அப்புறமேல் நிதானமாக நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட உட்காந்து பார்க்கலாம். உங்களுடைய மொபைல் வழியாக உங்களுடைய அலைபேசி வழியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதனால் இனிய இதயங்களே தெரிந்து கொள்ளுங்கள். மாதா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அன்றைக்கி வந்து ஒருத்தவங்களை போய் இப்போ இங்கே நம்ம கோவாவுக்கு போயிருக்கும் போகும்போது ஒரு ஃபேமிலி ஆந்திராலேருந்து வந்திருந்தாங்க. நல்லா பேர் டக்குன்னு எனக்கு வரல. அவங்க வந்து இந்த ஏதாவது ஒரு நம்ம ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப் வந்து எப்பயோ இருந்த ஒன்று அதவே ரெகுலராக அதை மட்டும்தான் பார்த்துட்டேன். என்னங்க எத்தனை எபிசோடுங்கன்னா நூற்றுக்கணக்கில் ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப் இருக்குது. யூடியூப் சேனல் போங்க, மாதா டிவிடைய யூடியூப் சேனல். இல்லை உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து மாதா டிவியுடைய ஆப் ஸ்டோர் வீட்டில் வந்து எல்கேஜி பிள்ளை இருந்துச்சுன்னா அதுக்கிட்ட கொடுங்க. மாதா டிவி இது MADHA டிவின்ட்டு நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா அது கீழே இறக்கி உங்களுக்கு எல்லாம் பதிவு பண்ணி கொடுத்துரும். அதில் வந்து ஷோஸ்னு ஒன்று இருக்கும், பட்டனாக சின்னதாக இருக்கும். அதை தட்டினீங்கன்னா அப்படியே வந்து லிஸ்ட் வாரியாக வந்துடும். எல்லாமே ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் பேரும் அந்த நிகழ்ச்சிகள் அந்த பேரில் இருக்கக்கூடிய எல்லா எபிசோட்ஸ் எல்லாமே அங்கே வந்துடும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம். அவ்வளோ வசதிகள். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் சும்மா, இதுக்கு மட்டுமே மாதம் 3 லட்சம், 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே நாங்கள் செலவு பண்ணுறோம். நீங்கள் கொடுக்குற 100 200லேருந்து இவ்வளோ செலவு பண்ணி யார் வேணாலும் எங்கே வேணாலும் எவ்வளோ வேணாலும் எப்போ வேணாலும் பார்த்துக்கிட்டோம். அவங்களுக்கு வந்து மாதா தொலைக்காட்சி நான் டிவிக்கு முன்னாடி இல்லை, அங்கே இல்லை, இங்கெல்லாம் பார்க்க முடியாமல் போச்சு வருத்தப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இவ்வளவு தூரத்துக்கு வசதிகளை செய்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். எல்லாம் இருக்குதுப்பா, மொபைல் ஆப்புன்னு ஒன்று இருக்குது, அது ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு இருக்குது, ஆப்பிள் ஃபோனுக்கு இருக்குது, வெப்சைட் இருக்குது, யூடியூப்பில் 4 சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அப்புறம் வந்து கேபிள் நெட்வொர்க்கு, டிடிஹெச் பிளாட்ஃபார்ம், இவ்வளோவில் வந்து மாதா டிவி நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? இவ்வளோ வழியாக நீங்கள் மாதா தொலைக்காட்சியை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம், எங்கே வேணாலும் பார்க்கலாம். கண்டிப்பாக அவ்வளோ வசதிகளும் இருக்கிறது என்று சொன்னால் இதை நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறான்றதை நம்ம வந்து அறிந்து கொள்ளணும், இறை வார்த்தையை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும், திருச்சபை குறித்து அறிந்து கொள்ளணும், நல்ல காரியங்களை, நல்ல விழுமியங்களை, குடும்பத்திற்கான இந்த வாழ்வுக்கான காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மட்டும்தான். இதனால் வந்து நம்மளுக்கு இதில் ஏதாவது வியாபாரம் வருமானம் வருதா? இல்லை, இது எல்லாமே செலவு தான். கேபிளில் ஃபுல்லாக இது பண்ணுறதோ இல்லாட்டி டிடிஹெச்சில் போகிறதுக்கோ இல்லாட்டி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு டீம் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து பேமெண்ட் கொடுக்குறோம், சும்மா இல்லை. அதனால் இதில் பெருசாக வருமானம் இல்லை. இதில் வந்து என்ன வருமானம்னா மக்களை பார்த்து வைத்தது தான் இது நமக்கு லாபம். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு நீங்கள் மாதா தொலைக்காட்சிக்கு காணிக்கை அனுப்புகிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் மாதா தொலைக்காட்சிக்குரிய வரவு. மற்றதெல்லாம் அதை வைத்து நாம் இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம், நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் தயவுசெய்து இதை குறித்து பாருங்கள். சரிங்களா? சகோதரி ஸ்டெல்லா அலெக்சாண்டருக்கு வந்து நமது பாராட்டுக்கள், நன்றி. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோட. கண்டிப்பாக. ஸோ ரொம்ப சிறப்பு ஃபாதர். அப்படியே ஸ்டெல்லா அம்மா கடிதத்தை தொடர்ந்து அடுத்த கடிதம் வந்து செல்வம் தாசன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. காரங்காடு அப்படிங்கிற ஊர். காரங்காடு வந்து தொண்டிக்கு பக்கத்தில் சிவகங்கை மறை மாவட்டம். காரங்காடு அந்த ஊராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை வேற எதுவும் இல்லை, இது இன்னொரு காரங்காடு இருக்கு போல, தூத்துக்குடி மாவட்டம் நாங்குநேரி பங்கு. ஓ, அது வேற அந்த காரங்காடு. இந்த காரங்காடு வந்து நண்டுக்கு ஃபேமஸ். நீங்கள் நண்டு பிஆர்சின்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க. நண்டு பிஆர்சின்னு ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் அது வந்து அந்த பிஆர்சி பஸ்ஸில் வந்து அந்த காலத்தில் பாண்டியன் ரோடு கார்பரேஷன் பிஆர்சின்பாங்க. அந்த பிஆர்சி பஸ்ஸில் காலையில் ஒரு 6 7 மணி 8 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து கூடையாக நண்டு கட்டிட்டு வருவாங்க, வந்து தொண்டியில் கொண்டு வந்து விற்பாங்க. அதனால அது நண்டு பிஆர்சி. ஸோ இது இன்னொரு காரங்காடு. உலகெங்கும் நற்செய்தியை அறிவித்து மக்களை மனமகிழ்ச்சி அடைய செய்யும் தந்தை முதன்மை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும் உங்களோடு பணியாற்றும் தந்தை அவர்களுக்கும் மற்றும் பணி செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்தி வணங்குகிறேன். தந்தையே, மாதா டிவி என்றாலே மன நிம்மதியும் அதிசயங்களையும் செய்து தருகின்றன. நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வாக்கிற்கு இணங்க நன்மையான காரியங்கள் நிறைய நடக்கின்றன. காலை கடவுள் வணக்கம் மிக மிக அருமை. எல்லா நன்மைகளும் மாதா டிவி மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆராதனையில் பவுலா ஜெயக்குமார் தந்தை நீங்கள் ஜெபிக்கிறது, எல்லா தந்தையர்களும் இணைந்து ஜெபிக்கிறது நன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆலய தரிசனத்தில் ஒவ்வொரு ஆலயத்தை பார்ப்பதற்கு எத்துணை அருமையாக இருக்கிறது. எடுத்து வாசி நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருக்கிறது. தந்தையே, மாலை நேரம் 6:30 மணிக்கு என் கணவர் பார்ப்பார்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 21/11 வியாழக்கிழமை புனித சவேரியார் உருவத்தை பார்க்க உதவி செய்தீர்கள், ரொம்ப நன்றி.
ஃபாதர், சிறு வயதிலிருந்து பக்தி உள்ளவள், இன்று வரை அதை கடைபிடிக்கிறேன். ஆனாலும் மேலும் மேலும் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பது மாதா டிவி. காலை மாலை இரவு 3 வேளையும் ஜெபிப்பேன். என் தேவன் என்னோடு இருப்பதை உணர்கிறேன். அவர் காத்து என்னை வழிநடத்துகிறார். மாதா டிவிக்காக ஜெபிக்க மறக்க மாட்டேன். நீங்கள் தீர்க்க ஆயுளோடு இருக்க வேண்டுகிறேன். தந்தையே, ஒரு எளிமையான சாட்சி. 8/11/24 அன்று வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு குளிராக இருப்பதால் ஒரு பானையில் வெந்நீர் வைத்து தூக்கிச் சென்றேன். கை தவறி காலிலே போட்டு விட்டேன். அம்மா, ஏசப்பா என்று துடித்தேன். காலில் மருந்து தடவி ஆஸ்பத்திரி சென்றோம். காந்தலுக்கு ஒரு மருந்து தந்தார்கள். 9 மணி வரை துடித்தேன். மறுநாள் கால் வீங்கி பெருக்கமாக காணப்பட்டது. கால் நடக்க முடியாது என்று நினைத்தேன். ஆனால் மாதாவும் ஏசப்பாவும் என் மீது பரிவு கொண்டு என்னை கால் ஊன்றச் செய்தார்கள். கால் ஊன்றி நடக்க வாய்ப்பு அளித்தார்கள். ஒரு நாளைக்கு ஜெபமாலை சொல்லுவேன். ஒரு நாளைக்கு 7-8 ஜெபமாலை சொல்லுவேன். பைபிள் வாசிப்பேன். என் காதில் எந்நேரமும் ஆண்டவருடைய வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்கும். மாதா டிவி வாழ்க, இறைவனுக்கு நன்றி. இத்துடன் முடிக்கிறேன். இவன் செல்வம் தாசன், தூத்துக்குடி மாவட்டம் நாங்குநேரி பங்கு, காரங்காடு. அப்புறம் குறிப்பாக ஒன்று போட்டிருக்கிறாங்க, நலமா நீங்கள் நலமா நிகழ்ச்சி ஃபாதர் அடைக்கலராஜ் நடத்துறது ரொம்ப அழகா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லிருங்கப்பா, ரொம்ப அழகா இருக்குது. அவர் சந்தோஷப்படுவார். அதனால் செல்வம் தாசன் செல்வம் தாசன் ரொம்ப நல்லா இருக்குது, பேர் வித்தியாசமாக இருக்குது. அதனால் நீங்கள் காரங்காடுலேருந்து எழுதின இவ்வளோ அழகான அந்த கடிதத்திற்கு முதல்ல நன்றி. முதலாக நீங்கள் எழுதுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ரொம்ப அருமையான ஒரு கடிதம், ரொம்ப நெகிழ்ச்சியான பகிர்வு. உங்களுடைய நல்ல மனதை இந்த கடிதம் காட்டுகிறது. நீங்கள் எவ்வளோக்கு நல்ல மனசுக்காரங்க அப்படின்றது அதாவது மாதா தொலைக்காட்சி என்றாலே மன நிம்மதின்னு நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. மாதா தொலைக்காட்சி எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்குறதுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் சாதாரண சும்மா போகிற போக்கில் சொல்கிற வார்த்தைகள் அல்ல. ஆமாம், இது ஒருத்தவங்க ஆத்மார்த்தமாக அதை உணர்ந்து தன்னுடைய ஆன்மாவிலிருந்து சொல்லுகின்ற வார்த்தைகள் தான். சும்மா போகிற போக்கில் காரங்காட்டிலேருந்து தூத்துக்குடி அந்த பகுதியிலேருந்து ஒருத்தவங்க அப்படி எழுதணுன்ற அவசியமே கிடையாது. அவங்க ஏன்னா செல்வம் தாசன் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதே எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க அன்பானவங்க, ரொம்ப பாசக்காரங்க, ரொம்ப தாழ்ச்சியானவங்க, எல்லாரையும் நல்ல விஷயங்களை பாராட்டுறவங்கன்றது உங்கள் கடிதம் சொல்லுது. அதனால் நீங்கள் ரொம்ப அருமையான ஒரு மனிதராக இருக்கிறீங்க. உங்களுக்கு எங்களது பாராட்டுக்கள். இந்த நல்ல மனசோடு எப்போவுமே இருங்க. அதை எல்லா பக்கமும் விதைச்சி விடுங்க. இன்றைக்கு அந்த நல்ல மனம் தான் இந்த உலகம் ரொம்ப ஏங்கி தேவி. உலகத்தில் உலக நாடுகளில் இருக்கிற அவ்வளோ பேர்ட்டையும் இந்த நல்ல மனசு இருந்துட்டாலே இன்றைக்கு போர் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, குழப்பங்கள் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நல்ல மனசு இருந்துட்டாலே அவங்களும் நல்லா இருக்கணும் தானே நம்ம ஆசைப்படுவோம். அவங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தில் இருந்தால் உதவி செய்யணும் தானே ஆசைப்படுவோம். ஏன்னா அந்த நல்ல மனசு எல்லாத்துக்குமே வழிகாட்டி. அதனால தான் ஆண்டவர் இந்த பேறு பெற்றோர் நிகழ்ச்சியில் இந்த நல்மனம், இரக்கமுள்ள மனம், இது எல்லாமே நல்ல மனம், எளிய மனம், அன்பு நிறைந்த மனம், தியாகம் நிறைந்த மனம், இது எல்லாமே அந்த நல்ல மனசு அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த பேறு பெற்றோரை ஃபுல்லாக அதுக்குள்ளே அந்த நல்ல மனசுக்குள்ளே அடக்கிடலாம். அந்த ஒரு சொல்லில் ஆண்டவர் சொன்ன அந்த அத்தனை பேறு பெற்றோரையும் உள்ளே கொண்டு நிப்பாட்டிடலாம். கண்டிப்பாக அமைதி ஏற்படுத்துகிறவங்க, இறக்கமுடையவங்க, எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் நல்ல மனசு அப்படின்னு. அதனால் செல்வம் தாசனுக்கு எனது பாராட்டுக்கள், ஜெபங்கள், இறையாசு. நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து மன்றாடுங்க. சிறப்பு ஃபாதர். அப்படி அடுத்த கடிதம் பெறலாம் ஃபாதர். அடுத்த கடிதம் பிகே புதூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கு. திருநெல்வேலி ஏரியா மாதிரி, வீரகேரளம் புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்காசி பக்கம் தான் வீரகேரளம். அந்தோணி மேரி அவங்க பேர். இயேசுவுக்கே புகழ், மரியை வாழ்க. தந்தை அவர்களே வணக்கம். மாதந்தோறும் மாதாவுக்கு என்று நம் மாதா டிவி ஆரம்பித்த போது நேர்ச்சை செய்து பணம் அனுப்பினேன். நான் ஓய்வு பெற்ற ஆசிரியர். எனக்கு செலவுக்கு கொடுப்பதில் ஒன்றை அனுப்பினேன். எங்கள் தோட்டத்தில் மின் இணைப்புக்கு விண்ணப்பம் செய்திருந்தோம். 2 அறைகளும் அதில் கட்டச் சொன்னார்கள். கட்டிய பின் கட்டணம் 2000 முதல் 3000 வரை ஆகும் என்றார்கள். நம்மால் எப்படி ஆகும் என்று நினைத்தோம். என் கணவரோ மாதா டிவிக்கு மாதம் 1000 அனுப்ப வேண்டுமா என்று கேட்டபோது ஆமாம் என்றேன். உடனடியாக எங்களுக்கு மின் இணைப்பு கொடுக்கிறோம், நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், வீட்டு இணைப்பு போன்றே செய்திருக்கிறோம் என்றார்கள். இது நம் மாதாவின் செயல் என்றே சொல்லுகிறோம். இப்போது மாதம் ரூபாய் 150ற்கு மேல் கரண்ட் பில் வருவதில்லை. அன்னைக்கு நம் சகாய மாதாவிற்கு நன்றி. வந்ததும் தந்தும் நிகழ்வுக்கு அநேக காரியங்களை எழுத நினைப்பேன். ஆனால் நான் எழுத நினைத்ததை மற்றவர்கள் எழுதி விடுவார்கள். அஞ்சாதே அஞ்சாதே பாடல் 1000 உற்சாகமூட்டியது போன்ற பல நன்றிகள் தந்தையே. இப்போது என் கணவரே பணம் அனுப்பி மாதாவுக்கு நன்றி கூறுகிறார். ஜூன் 18 எங்கள் திருமண நாள். எனவே டிவியில் 18ஆம் தேதி ஜெபமாலையில் எங்களுக்காக வேண்டுதல் செய்வோம்.
58வது திருமண நாளுக்காக பணம் பெற்றுவதும் சகோதரி பேசிய போது என் கணவர் கருத்தை கூறினார்கள். அன்று மாதாவே அதை கேட்டு அருள் புரிந்தார். புதிய விடுதலையை அன்றிலிருந்து, அதாவது திருமண நாளிலிருந்து பெற்றுக்கொண்டோம். நன்றி நன்றி நன்றி. உங்கள் பிள்ளை சா. அந்தோணி மேரி, விகே புதூர், தென்காசி. என்ன அழகான ஒரு சாட்சியம். இது நிறைய பேர் இது மாதிரி எனக்கு சொல்லியிருக்கேன். நான் மாதா தொலைக்காட்சி தொடங்கின ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு கோயம்புத்தூரில் கணபதின்ற ஒரு இடத்துல திருப்பலி நான் நிறைவேற்றினேன். அங்கேருந்து கடிதம் எழுதியிருந்தார். அதாவது ரொம்ப அவர் நல்ல மாதம் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறவர். ஆனால் மாத கடைசியில் வந்து கையில் காசு இருக்காது. யார்ட்டையாவது கடன் வாங்கி தான் வந்து அப்புறம் சம்பளம் வாங்கினோன்னே இப்படி தான் பல ஆண்டுகள் அவர் வாழ்க்கை ஓடி இருக்கு. அப்போது நான் கணபதியில் போய் பூசை வச்சுட்டு வந்த பிறகு அவருக்கு சரி நம்ம ஒய் டோன்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 500 ரூபா அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறார் மாதம். அந்த அனுப்பின மாதத்திலிருந்து அவரை அறியாமலே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த மாத கடைசியில் இருந்த நெருக்கடி வந்து இல்லை. ஆனால் அவருக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறது. ஆனால் ஒரு அப்போ தான் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு வந்து என்னடா ஒரு மாதமும் பிரச்சனையெல்லாம் ஓடிட்டுருக்கே அப்படின்னு அவர் யோசிக்கல. நம்ம ஃபாதர் சொன்னதுலேருந்து 500 ரூபா அனுப்பணுமோ அதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு அது டவுட்டு தான். அப்போது ஒரு 6-7 மாதம் வந்து இது மாதிரி தொடர்ந்து அனுப்பி இருந்திருக்கிறாரு. எந்த பிரச்சனையுமே இல்லை அவருக்கு வந்து. இது கடிதத்தில் எழுதுறாரு. நம்ம அந்த தொடக்க ஒரு 2016 நினைக்கிறேன், 15-16 அந்த சமயத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பணம் பிரச்சனை வந்ததே இல்லை. 500 ரூபான்றது 1000 ரூபாயை மாற்றிட்டாரு. பிரச்சனையே வரல. இதை ஃபுல்லாக அவர் வந்து ஒரு சாட்சியமாக எழுதி. இதே மாதிரி ஊட்டி குன்னூர்லேருந்து ஒருத்தவங்க தொடக்கத்தில் இது மாதிரி ஒரு சிலங்க அங்கங்கேருந்து எனக்கு எழுதுவாங்க. இது மாதிரி நானும் நிறைய கேட்டிருக்கேன். ஒரு தடவை வந்து இன்னும் அவர் பேர் என்னால் மறக்க முடியாது. அவர் பேர் வந்து மதலை முத்துன்னு சொல்லிட்டு ஈரோட்டில். அவர் வந்து ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. அந்த கூலிக்கு போனால் தான் வீட்டில் சாப்பாடு. மாதம் 200 ரூபா வந்து மாதா தொலைக்காட்சிக்கு அனுப்பியிருக்கிறார். அப்புறம் சில மாதங்கள் அவரால் அனுப்ப முடியல. ஏன்னா வேலை இல்லாதனால வந்து அவர் சரியாக வீட்லேயும் ரொம்ப பிரச்சனை. அப்போது நான் அந்த சமயத்தில் நான் பெரியகுளத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். ஒரு ஃபோன்லேருந்து காலுக்கு மேலே கால். நான் ஏன்னா நிகழ்ச்சியில் தான் அப்புறம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்து எப்படி ஒரு 10 மிஸ்டு கால் இருக்கும். அந்த நம்பருக்கு நான் கூப்பிட்டேன். அப்போ நான் ஈரோட்டிலேருந்து மதலை முத்து பேசுகிறேன் அப்படின்னாரு. என்னங்கய்யா சொல்லுங்கள். ஃபாதர் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாரு. என்னங்கய்யா நீங்கள் இல்லை ஃபார் நான் வந்து மாதம் 200 அனுப்பினேன். குறிப்பிட்ட 3-4 மாதம் என்னால் அனுப்ப முடியல. எனக்கு அதே உறுத்தலாக இருக்குது. ஏன்னா எனக்கு வேலை இல்லை அதனால் கையில். ஆனால் இந்த மாதம் எனக்கு வேலை கிடச்சிச்சு. நான் 400 ரூபாயை நான் அனுப்பியிருக்கேன். இந்த 2-3 மாதம் என்னால் அனுப்ப முடியல, மன்னிச்சுங்க. நான் சொன்னேன், ஐயா நீங்கள் அனுப்புறதே பெரிய பாக்கியம் ஐயா. நீங்கள் அனுப்ப முடியாமல் போனதுக்கு வந்து நீங்கள் காரணம்னு நீங்கள் நினைக்காதீங்க. கடவுள் வந்து உங்களுக்கு வழி நடத்துவார். நீங்கள் தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் குற்ற உணர்வுலாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக சந்தோஷமாக இருங்க. திருப்பி நான் குற்ற உணர்வே வேண்டாங்கய்யா. கடவுள் உங்களுக்கு செய்வதை நீங்கள் செஞ்சீங்க. இல்லை உங்களால் அனுப்பணும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது மாதிரி நிறையா. இன்றைக்கி வந்து இவங்க நம்ம விகே புதூர்லேருந்து பாருங்கள், கணவன் மனைவி ஒரு சில இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் ஆஃபீஸில் நடந்து சொன்னால் டைம் ஆயிரும். 1000 ரூபா அனுப்பணும்னு நினச்சிருக்கிறாங்க. இது எதுக்கு கஷ்டம், கரண்ட் பில் கட்டணும், இதெல்லாம் நம்ம வேண்டாம் அப்படின்னு, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் மனைவி இல்லை நம்ம அனுப்புறதை அனுப்பணும்னு பார்த்தா கடைசியில் எப்படி கடவுள் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இது சாட்சியம். இது ஏன்னா நானாக கற்பனை பண்ணி ஒரு கதையாக சொல்லலை. விகே புதூர்லேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்தோணி மேரி அம்மா வந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க ஒரு சாட்சியமாக எழுதியிருக்கிறாங்க. அதனால் இனி இதயங்களே, நீங்கள் கடவுளுக்கு தாராளமாக இருந்தால் இதுக்கெல்லாம் வந்து எங்கேயும் நீங்கள் தேட வேண்டாம். இறை வார்த்தை எடுங்க. நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். அவ்வளோதான். இதில் கூட்டி குறைச்சி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம எவ்வளோக்கு அன்பை தூக்கி கொடுக்குறோமோ கடவுள் அந்த அன்பை நம்மளுக்கு கொடுப்பார். எவ்வளோ இறக்கத்தை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ கடவுள் அவ்வளோ இறக்கத்தை நம்மளுக்கு கொடுப்பார். எவ்வளோக்கு அடுத்தவங்களை மன்னிக்கிறோமோ கடவுள் நம்மளை வந்து மன்னிப்பார். எவ்வளோக்கு தாராளமாக எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யணும்னு நல்ல மனசோட இருப்பது, மனசோட இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த ஏழை விதவை கைமென்ன மாதிரி இருக்கிறத கொடுத்துட்டிங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு பன்மடங்கு செய்வார். அதனால் நீங்கள் உடனே அள்ளி அள்ளி கொடுங்க நான் சொல்லலை. உங்களால் இயன்றதை, உங்களால் முடிந்ததை கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துவதை நீங்கள் செய்யுங்கள். கடவுள் உங்களுக்கு அபரிவிதமாக ஆசீர்வாதத்தை, நிம்மதியை உங்களுக்கு கொடுப்பார். சரிப்பா? நான் இன்னைக்கு நிறைய பேசிட்டு நினைக்கிறேன். இல்லை நிச்சயம் நம்முடைய கடிதங்கள் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு உந்துதலை தருகிறது. அதனால் அவங்களுக்கு நம்ம வந்து பாராட்டுக்கள், நன்றி. நீங்கள் இருவரும் சேர்ந்து நினைத்த காரியத்தை நீங்கள் கடவுளுக்கென்று செய்தீர்கள். கடவுள் உங்களுக்கு இன்னும் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து மன்றாடுறோம்.
நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அந்தோனியா மேரியாமாவுடைய கடிதத்தை போன்று இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நாமளும் ஒரு முறை முயற்சி பண்ணி பார்த்தா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு உந்துதலை கொடுக்கின்ற பொழுது அவங்க அதை முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அதற்கான பலனையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுல மறுப்பே கிடையாது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வாசித்த எல்லா கடிதங்களுமே நமக்கு நல்ல ஒரு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்குது ஃபாதர். நிறைவாக ஒரு சின்ன ஜெபத்தோட நிகழ்ச்சி நிறைவு செய்யும். இணைய இதயங்களே, நிறைய அவங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். மனசில் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் வந்து அதை என்ன சொல்கிறது, அதை வந்து வாழ்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொள்ள முயலுங்கள். ஆண்டவருடைய ஆசிரியை கேளுங்கள். ஆவியாருடைய வழி நடத்துதலை கேளுங்கள். நமது தாய் அன்னை மரியின் பரிந்துரையை நாடுங்கள். புனித சவேரியாருடைய பரிந்துரையை நாடுங்கள். புனித தோமையாருடைய பரிந்துரையை நாடுங்கள். அந்தோனியார், இவங்க எல்லாருமே உங்களுக்கு பரிந்துரைக்கின்ற பொழுது நீங்கள் கண்டிப்பாக இந்த உலகிலே நல்ல மனம் கொண்டவர்களாக உங்களால், ஏனென்றால் ஆண்டவரின் பிறப்பு செய்தி உலகிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக என்பதுதான் நன்மனது, நல்ல மனது. அந்த நல்ல மனது இருந்தால் நாம் இந்த உலகிலே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால் கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவர், இந்த நாட்களிலே அதீத மழையினால் துன்புறுகின்ற ஏழை விவசாய மக்கள், ஏழை எளியவர்கள், வீடுகளை இழந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள், தாங்கள் வாழ்நாள் முழுவதும் கடினப்பட்டு உழைத்து சம்பாதித்த பொருட்களெல்லாம் இழந்தவர்களெல்லாம் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இவர்களை உமது கருணை கண்ணோடு நீர் பார்த்து அவர்களை ஆசீர்வதியும். இந்த ஏழை எளிய மக்களோடு, தங்கள் உடைமைகளை இழந்தவர்களோடு இருப்பவர்கள் பகிர்ந்து கொள்கின்ற நல்ல மனதை எங்களுக்கு கொடுத்து அவர்களை நிறைவுபடுத்த, அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த, அவர்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க, எங்களால் முடிந்த காரியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு நல்ல மனதை, தாராள எண்ணத்தை நீங்கள் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. இந்த ஜெபங்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக கொண்டாடுகிறோம். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். இன்றைக்கி வழக்கம் போல் வந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக இனி இதயங்களை சந்தித்து அவங்களுடைய கடிதங்கள், அதாவது அவங்க நிகழ்ச்சியை பற்றி சில பேர் வந்ததும் குறிப்பாக சொல்லும்போது சொல்லுவாங்க, அதை பார்க்கின்ற பொழுது எங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு எங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப உரிமையோட, ரொம்ப அந்யோன்யமாக நம்ம இனிய இதயங்கள்கிட்ட நீங்கள் பேசியிருக்கிறீங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறீங்க சொன்ன மாதிரி. ஸோ இனிய இதயங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக அவர்கள் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஃபாதர். நன்றி ஜோஸ். நண்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும், மாதா தொலைக்காட்சி, எண் 180 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனிய இதயங்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே மரியே வாழ்க. வாழ்க.